ப்ரோ என்ன ப்ரோ இப்படி எரிச்சிட்டு இருக்கீங்க? என்ன ப்ரோ இது? இதுக்கு பேர் தானே ராக்கெட் ஸ்டவ். இப்போ வந்துட்டு கேஸ் தட்டுப்பாடு போயிட்டு இருக்கு இல்லையா, அது மாதிரி மக்கள் வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கேஸ் இல்லை அப்படின்ற பட்சத்தில். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வகை வகையாக ராக்கெட் அடுப்பு கொண்டு வந்திருக்கோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுப்பு நீங்கள் இழுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா விறகு போட்டுட்டு பற்ற வச்சுட்டு நீங்கள் உள்ளே தள்ளி இந்த ஃபேனை நீங்கள் போட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு எவ்வளோ ஃப்ளேம் வரும் அப்படின்றத வந்து நீங்கள் எரிஞ்சிட்டு இருக்கும்போதே பார்த்துருப்பீங்க. அதில் நார்மல் விறகடுப்பில் நீங்கள் எவ்வளோ புகை வருதோ அதுலேருந்து நீங்கள் ஒரு 80% வந்து நீங்கள் இதில் கம்மி பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் 1 கிலோ விறகு போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 hour விடாமல் எரியும். அதாவது கட்டி விறகா போட்டிங்கன்ற பட்சத்தில் 1/2 hour உங்களுக்கு விடாமல் எரியும். இப்போ நீங்கள் 3 கிலோ 4 கிலோ விறகு போறீங்கன்ற பட்சத்தில் ஒரு 25 கிலோ பிரியாணி வந்துட்டு நீங்கள் வந்து செஞ்சு முடிச்சிக்கலாம். இது இல்லை நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணுற இடத்துல வந்துட்டு இந்த விறகடுப்பு யூஸ் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு அதாவது 75% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து சேவ் ஆகும். இப்போ ராக்கெட் அடுப்பில் என்னென்ன வகைன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி அடுப்பு மட்டும் இல்லாமல் சைனீஸுக்கு வடை போடுறதுக்கு இட்லி சுடுறதுக்கு தோசைக்கல் வேணும் அப்படின்னா கூட நம்ம தோசைக்கல்லும் பண்ணி தந்துருக்கோம். இல்லை இப்போ எனக்கு வந்து விறகடுப்பு வேணாம், அங்கே வந்து எனக்கு அந்த ஃபெசிலிட்டி இல்லை அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரிக் அடுப்பு கேட்குறீங்கன்ற பட்சத்தில் தோசைக்கல்லோட வந்து 3க்கு 2லேருந்து 6க்கு 2 சைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் ஸ்டவும் பார்த்தீங்கன்னா செஞ்சு தந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்கே கிடைக்கும் பார்த்தீங்கன்னா கேஎஸ்என்கோ சென்னை ராமபுரத்தில் கிடைக்கும். உங்களுக்கு எதாவது மேலே டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா மேலே நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அனுப்பிச்சு விட்ருவாங்க.